வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக கடற்பசு பாதுகாப்பகத்திற்கு உலக அங்கீகாரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தபால் வாக்குகளின் முடிவை முதலில் அறிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. அதிமுக ஆட்சியில் ஸ்டார்ட் அப் குறித்து எந்த முன்னெடுப்பும் செய்யவில்லை. அமைச்சர் தாமோ அன்பரசன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் அமைந்த பாக் வளைகுடாவில் திமுக அரசு அறிவித்த இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகத்திற்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்க மாநாட்டில் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் அமைந்த பாக் வளைகுடாவில் திமுக அரசு அறிவித்த இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகத்திற்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த முன்னோடி முயற்சியை பாராட்டும் தீர்மானம் 2025 அபுதாபி IUCN மாநாட்டிற்கு முன் ஆன்லைன் வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்டதாகவும், இந்த முயற்சியில் பங்கேற்ற தமிழக வனத்துறை, ஓம்கார் பவுண்டேஷன் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் என குறிப்பிட்டுள்ளார். தபால் வாக்குகளின் முடிவை முதலில் அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலின் போது தபால் வாக்குகளின் எண்ணிக்கை முடிவு அறிவிப்பதில் புதிய நடைமுறையை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதில் இதற்கு முன்னதாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படாமல் EVM-இல் பதிவான வாக்குகள் எண்ணி அனைத்து சுற்றுகளும் முடிவுற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் தபால் வாக்குகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது புதிய நடைமுறையின்படி வாக்குப்பதிவு இயந்திரத்தின் இறுதிக்கு 2 சுற்றுக்கு முன்பாக தபால் வாக்குகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. அதன் பின்னரே அடுத்த EVM-இல் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை நடைபெற வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அக்னி பிரைம் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்த DRDO விஞ்ஞானிகளை ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். நாட்டில் முதன்முறையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் ரயிலில் இருந்து அக்னி பிரைம் ஏவுகணையை ஏவி பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த அக்னி பிரைம் ஏவுகணை 2000 கிலோமீட்டர் தொலைவை சென்று தாக்கும் திறன் படைத்துள்ளது. இந்த நிலையில் ஏவுகணை பரிசோதனை வெற்றியடைந்துள்ளது. இந்திய ரயில்வே நெட்வொர்க்குடன் ஒருங்கிணைந்து சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலில் இருந்து அக்னி பிரைம் ஏவுகணை ஏவப்பட்டது. அடுத்த தலைமுறையை சேர்ந்த இந்த ஏவுகணையில் பல்வேறு நவீன வசதிகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பரிசோதனைக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கழகத்திற்கு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வெற்றிகரமான சோதனை இந்தியாவை ரயில் மீதான மொபைல் லாஞ்சரிலிருந்து ஏவுகணைகள் ஏவும் திறன் கொண்ட நாடாக மாற்றியுள்ளது என தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் ஸ்டார்ட் அப் குறித்து எந்த முன்னெடுப்பும் செய்யவில்லை என அமைச்சர் தாமோ அன்பரசன் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அக்டோபர் 9ஆம் தேதி தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் சார்பில் உலக புத்தொழில் மாநாடு கோயம்புத்தூர் மாவட்டம் கொடிசியாவில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோவை அவிநாசி பகுதியில் அமைச்சர் தாமோ அன்பரசு தலைமையில் முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக தொழில், கல்வி மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் பிரதிநிதிகள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அக்டோபர் 9, 10ஆம் தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு நடைபெறுவதாகவும், இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைப்பதாகவும் தெரிவித்தார். இதில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பங்கேற்பதாகவும் கூறினார். மேலும் அதிமுக ஆட்சியில் ஸ்டார்ட் அப் குறித்து எந்த முன்னெடுப்பும் செய்யவில்லை என அமைச்சர் குற்றம் சாட்டினார். கடந்த அதிமுக ஆட்சியில இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்க எந்தவித முயற்சியும் செய்யாத நிலையில்
நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தலைமை செயல் அலுவலர்கள் பதவியுடன் 70க்கும் மேற்பட்ட பணியாளர்களை நியமித்து இன்றைய தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக இந்த ஸ்டார்ட் அப் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 26ஆம் தேதி தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 27ஆம் தேதி வாக்கில் தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக செப்டம்பர் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் வன்முறை வெடித்த நிலையில் பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து கோரி தலைநகர் லேயில் அங்கு உள்ள லே உச்சமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட போராட்டம் புதன்கிழமையன்று வன்முறையாக மாறியது. போராட்டத்தை கட்டுப்படுத்த முயன்ற பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். வன்முறை தொடர்ந்து லே மாவட்டத்தில் புதன்கிழமை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் 2வது நாளாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் நிலையில் பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5 பேருக்கு மேல் சாலைகளில் ஒன்று கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை நேரு உள்ளரங்கில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு அரசு கல்வி அனைத்து தரப்பினருக்கும் சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கிற திட்டத்தின் கீழும், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்தின் கீழும் மாதம் 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. 2025-2026 கல்வியாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் தொடக்க விழா சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி எழுச்சியை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் கருப்பொருளில் கொண்டாடும் இவ்விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் கலந்து கொண்டு திட்டங்களை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மதிவேந்தன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வன்னியர்களுக்கு 10.5% தனி இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 5ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அறவழியிலான தொடர் போராட்டங்களை அடுத்து நமது முன்னெடுப்புகளாலும் வன்னியர்களுக்கென்று 10.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் இயற்றி அரசாணையும் வெளியிடப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதற்கு பின் வந்த திமுக ஆட்சி காலத்தில் சில விஷமிகள் நீதிமன்றங்களில் வன்னியர்களின் 10.5% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தவறான தகவல்களை அளித்து தடையாணை பெற்று அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் தடுத்து நியாயமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமல் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டை வழங்கிடும் விளக்கங்களை முன்வைத்து தமிழக அரசை வலியுறுத்திடவும்
சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நியாயத்தை தமிழக மக்களிடம் கொண்டு சேர்த்து தெளிவுபடுத்தவும் வரும் டிசம்பர் 5வது நாள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களின் முன்பாக அறவழியிலான தொடர் விளக்க போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு பசுமை தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் கைலாசகிரி ஊராட்சியில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் ஆம்பூர் வனச்சரக அலுவலர் பாபு மற்றும் ஜெயின் மகளிர் கல்லூரி செயலர் திலீப்குமார் ஜெயின், ரோட்டரி சங்க தலைவர் தேவேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பிஐடி பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் 26ஆம் தேதி கிராவிடாஸ் அறிவுசார் நிகழ்வு நடைபெற உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஐடி வேந்தர் விஸ்வநாதன், 207 நிகழ்வுகளும் 40,000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் பங்கேற்பதாக தெரிவித்தார். ஒரு 40,000 பேருக்கு மேல நாம எதிர்பார்க்கிறோம். நிறைய பரிசுகள் கொடுக்கறதும் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல பரிசுகள் கொடுக்க போறோம். இதுல கம்பெனிஸ் நிறைய சேர்த்துருக்கோம். ஒரு 70 கம்பெனிகளுக்கு மேல வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு அவங்க என்னென்ன பண்றாங்கன்றதெல்லாம் ஒர்க் ஷாப்ல அதை சொல்ல போறோம். செமினார் ஒர்க் ஷாப்ல. அதனால அது ஒரு முக்கியமானது. கம்பெனிகள் கலந்து கொள்வதும், இன்னொரு பக்கம் கல்லூரிகளும் பல்கலைக்கழகம் இருக்காங்க, ஒரு பக்கத்தில் கம்பெனியும் கலந்துருக்காங்க. இந்த வருஷத்துக்கு இந்த ஈவெண்ட் வேலூர் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக அமையும். சென்னை பெருங்குடியில் உள்ள மிதிவண்டி கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் சுமார் 300 மிதிவண்டிகள் தீயில் எரிந்து சாம்பலாகின. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் பக்தர்கள் கிரிவலம் வரும் பாதையில் உள்ள பரணலிங்கம் அருகே போலி சாது ஒருவர் மது அருந்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற சம்பவங்கள் மேலும் நிகழாத வண்ணம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆன்மீக பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பிரிவில் உள்ள தாசில்தார் கோவிந்தராஜன் என்பவர் லஞ்சம் கேட்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் தமிழரசு அளித்த புகாரின் அடிப்படையில் தாசில்தார் கோவிந்தராஜ் மற்றும் வாகன ஓட்டுநர் வெங்கடாச்சலம் ஆகியோரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அழைத்து சென்று இருவரையும் சிறையில் அடைத்தனர். கோவை அண்ணா சாலையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்விற்கான இந்தியாவின் மிக பெரும் மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது. நான் உயிர் காவலன் திட்டத்தின் ஒரு பகுதியாக 10,000த்திற்கும் அதிகமானோர் 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு மனித சங்கிலி பிரச்சாரம் செய்தனர். இதனை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சந்தேகத்திற்கு இடமாக வந்தவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சப்னா பைது என்பதும் அவர் விற்பனைக்காக கஞ்சாவை வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து அவரிடமிருந்த 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் காந்திநகர் பகுதியில் உள்ள ஐயனார் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள புதிய விளையாட்டு மைதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து தொடக்க பள்ளியில் குழந்தைகளுக்கு தேவையான 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்களை வழங்கி பள்ளி குழந்தைகளுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் மற்றும்
திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டம் விழுந்தமாவடி கடற்கரையில் 100வது தூய்மை பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் கடற்கரை சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மீனவ மக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற தூய்மை பணியில் சுமார் 750 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் சேதமடைந்த மீன்பிடி வலைகள் சேகரிக்கப்பட்டு ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் கோண்டூர் பகுதியில் உள்ள கோவிந்தராஜன் ராதா தம்பதியின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள கொலு அனைவரின் பார்வையையும் ஈர்த்துள்ளது. இவர்கள் வீட்டில் கீழ்த்தளத்தில் இருந்து முதல் தளம் வரை 1000த்திற்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை தரைக்குறைவாக பேசிய எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை எரித்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் பேசியதை திரும்ப பெற வேண்டும் அல்லது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்றைய தினம் என்னுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டமும் எடப்பாடி அவர்களுடைய உருவ பொம்மை எரித்தும் நடத்தியிருக்கிறோம். ஆகவே காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் தலைவர்களையும் அவதூறாக தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்களை காங்கிரஸ் தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் உடனடியாக அதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 84,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் தங்கம் விலை 2வது நாளாக சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 90 ரூபாய் குறைந்து 10,510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 84,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 150 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெனிசுலாவில் 6.2 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. வெனிசுலாவின் வடமேற்கே ஜூலியா மாகாணத்தில் மெனிகிராண்ட் என்ற இடத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. தலைநகர் கரகாஸ் நகரிலிருந்து 600 கிலோமீட்டர் மேற்கே ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது 7.8 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. நாட்டின் பல்வேறு மாகாணங்களிலும் அண்டை நாடான கொலம்பியாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இந்நிலையில் இரு நாடுகளிலும் உயிரிழப்பு பற்றி எந்த தகவலும் வெளியாகவில்லை. தொடர்ந்து ஜூலியா மாகாணத்தில் 3.9 என்ற ரிக்டர் அளவிலும் பரினாஸ் மாகாணத்தில் 5.4 என்ற அளவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக கடற்பசு பாதுகாப்பகத்திற்கு உலக அங்கீகாரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தபால் வாக்குகளின் முடிவை முதலில் அறிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. அதிமுக ஆட்சியில் ஸ்டார்ட் அப் குறித்து எந்த முன்னெடுப்பும் செய்யவில்லை. அமைச்சர் தாமோ அன்பரசன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.